144 வருடத்திற்கு ஒருமுறை வந்திருக்கும் இந்த மகா கும்பமேளாவில் திரிவேணி சங்கமத்தில் 3 நதிகளும் இணையக்கூடிய இடத்தில் ஒருமுறை குளித்தால் எப்பேற்பட்ட புண்ணியமும் எப்பேற்பட்ட பாக்கியமும் கிடைக்குமோ அதை அனைவரும் அனுபவிக்க வேண்டும் என்று நினைப்போம். ஆனால் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பக்தர்கள் வரும் அந்த இடத்தில் நம்மால் போய் நீராட முடியுமா என்றால் அது சாத்தியமல்ல. அப்படிப்பட்டவர்கள் வீட்டில் இருந்தபடியே இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி நாம் தண்ணீரால் குளிக்க அந்த மகா கும்பமேளாவில் திரிவேணி சங்கமத்திலேயே குளித்ததற்கு சமமான பலனை நம்மால் வீட்டில் இருந்தபடியே பெற முடியும். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. திரிவேணி சங்கமம் என்பது கங்கை ஆறு, யமுனை ஆறு மற்றும் கண்ணுக்கு புலப்படாத சரஸ்வதி ஆறும் சேரும் இடமாக நமது வேதங்கள் சொல்கின்றன. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும் இந்த சங்கமம் கும்பமேளா என்று சொல்வார்கள். அதே 144 வருடத்திற்கு ஒரு முறை வரும் இந்த விசேஷமான நாள் மகா கும்பமேளா என்று கொண்டாடப்படுகிறது. நமது 4 வேதங்களின் நம்பிக்கையின்படி சாகாவரத்தை தரக்கூடிய அமிர்தம் எனும் பானத்தின் துளிகள் வானில் இருந்து கடவுள் திருமாலின் வாகனமான கருட பகவான் சுமந்து சென்ற பொழுது அந்த பானையில் இருந்து இந்த 4 இடத்தில் விழுந்தன என்று நமது புராணங்கள் நம்புகின்றன. இதனால் அவ்விடங்களில் கும்பமேளா நேரத்தில் நீராடுவது தங்கள் அக மற்றும் புற அழுக்குகளை நீக்குவதோடு இணையில்லாத ஆரோக்கியத்தையும் கொடுக்கும் என்பது நம்பிக்கை. கும்பம் என்று குறிப்பிடுவது வடமொழியில் பானை என்ற அர்த்தம் படும். கருட பகவான் பானையிலிருந்து எடுத்து சென்ற அமிர்த துளிகள் மேலிருந்து கீழே விழுந்ததால் தான் இதை கும்பமேளா என்று குறிப்பிடுகிறார்கள். பல கோடி 100,000 ஆண்டுகளுக்கு முந்தைய காலத்தில் வேதங்கள் தழைத்தோங்கி இருந்தன. அச்சமயம் ஒற்றுமையுடன் இருந்த தேவர்களும் அசுரர்களும் அமிர்த பானத்தினை க்ஷீரசாகர பார்க்கடலிலிருந்து எடுக்க முயற்சிக்கும் பொழுது அமிர்த பானத்தில் இருந்த கிண்ணத்தினை அசுரர்கள் களவாடி சென்று விட்டனர். இவர்களை துரத்தி செல்லும் தேவர்கள் 12 நாட்களும் 12 இரவுகளும் வானுலகில் போர் புரிந்ததாக வேதங்கள் சொல்கின்றன. இந்த 12 நாட்கள் மனிதர்களுக்கு 12 ஆண்டுகளுக்கு சமம் என்றும் விளக்கம் இருக்கின்றது. இவ்வாறு போர் புரியும் பொழுது அந்த அமிர்த பானத்தில் இருக்கும் கும்பத்தை கருட பகவான் எடுத்து சென்ற பொழுது அதிலிருந்து 4 சொட்டுகள் இந்த பூமியில் விழுந்ததாக நமது புராணங்களின் நம்பிக்கை. அப்பேற்பட்ட அமிர்தத்திலேயே குளித்ததற்கு சமமான புண்ணியத்தை நம்மால் வீட்டில் இருந்தே எப்படி பெற முடியும் என்றால் எளிமையான வழிபாடு உண்டு. நீங்கள் நாளை காலை குளிப்பதாக இருந்தால் இன்று மாலையே இந்த வழிபாட்டை செய்து விடுங்கள். ஒரு சுத்தமான பாத்திரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். அதில் சுத்தமான தண்ணீரை நிரப்பி பூஜை அறையில் முதலில் வைத்து விடுங்கள். இப்பொழுது பூஜை அறையில் விளக்கேற்றிவிட்டு திரையில் தெரியும் மந்திரத்தை 12 முறை சொல்ல வேண்டும். ஓம் கங்கே சயமுனே செய்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிக் பவ. இந்த மந்திரத்தின் அர்த்தம் என்னவென்றால் கங்கை, யமுனை, கோதாவரி மற்றும் சரஸ்வதி ஆகிய 4 நதிகளையும் சிவபெருமானின் அருளால் இந்த தண்ணீரில் ஆவாகனம் செய்கிறேன் என்பதுதான். இந்த மந்திரத்தை 12 முறை சொன்ன பிற்பாடு அந்த தண்ணீர் கிண்ணத்தை வீட்டின் பூஜை அறையிலேயே வைத்து விடுங்கள். மறுநாள் காலை குளிப்பதற்கு முன்பாக அந்த தண்ணீரை நீங்கள் குளிக்கும் பக்கெட்டில் ஊற்றி அப்படியே குளித்து விடுங்கள். 144 வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய மகா கும்பமேளாவில் நேரடியாக சென்று குளிக்க முடியாதவர்கள் எளிமையான இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி பக்தியோடு நம்பிக்கையோடு குளிக்க அந்த திரிவேணி சங்கமத்திலேயே குளித்ததற்கு சமமான பலனும் புண்ணியமும் பாக்கியமும் கிடைக்கும் என்பது வேத புராணங்களின் நம்பிக்கை. பலருக்குமே உபயோகமாக இருக்கக்கூடிய இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம். ஹரி ஓம். மகா பெரியவா போற்றி.